வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப காரனேசன், ஜெரிபிரா, கிறிசந்தமும், ஆர்கிட். ஏன்னா மலேசியா வந்து ஒரு ஒரு டிராபிக்கல் வெதர். இந்த டிராபிக்கல் வெதரில் வந்து ஆர்கிட் வந்து நிறையா இங்கே வந்து க்ரோ பண்ணுவாங்க. அந்த இதை தான் முதல்ல நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு வேர்ல்டு வைடு ஒரு 200 மில்லியனுக்கு மேலே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி $20,000 தான் இந்த கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாள்தோறும் 30 டன் மலர்களை உலகம் முழுவதும் விநியோகம் செய்யும் ஒரே இந்தியர். மலேசியாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து என்னுடைய அப்பா, என்னுடைய ஃபாதர் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வந்த பணத்தில் வந்து நாங்கள் இந்தியாவில் வளர்ந்ததுனால எப்பவுமே இந்த மலேசியா மேலே ஒரு பாசம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தஞ்சாவூரில் ஒரு சிறு கிராமத்தின் வயல்வெளிகளில் பிறந்து இன்று ஒரு நாளில் 30 டன் மலர்களை விநியோகிக்கும் அளவிற்கு உயர்ந்தவர் இவர். உலகளாவிய மலர் வியாபாரத்தின் முன்னணி சாதனையாளர் முகமது இயா அவர்கள். மண் வளமும் மலை வளமும் நிறைந்த நாடு இந்த மலேசிய நாடு. இந்த மலேசிய நாட்டில் எது வந்து போட்டாலும் முளைக்கும், அது மாதிரி உள்ள ஒரு நாடு. அதனால் நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இந்த நாடை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி பிளாக் துலிப்பில் வேர்ல்டு வைடு வந்து ஒரு 15,000 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க. கென்யாவில் வந்து 7,000 ஏக்கர் லேண்டில் வந்து நாங்கள் வந்து மலரை வந்து உற்பத்தி பண்ணுறோம். அங்கே கென்யாவில் மட்டுமே எங்கள்கிட்ட வந்து ஒரு 9,000 எம்ப்ளாயி இருக்கிறாங்க. பிளாக் துலிப்புங்கிறது ஒரு பெரிய குடும்பம். இதை நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களை வந்து எங்களுடைய ஒரு மெம்பர் மாதிரி தான் பார்க்குறோம். சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தில் நடுக்கடைங்கிற ஒரு வில்லேஜில் தான் நான் வந்து பிறந்தது. அந்த தஞ்சாவூர் எப்படின்னா நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் மாவட்டம். அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மாவட்டம். 1983 பள்ளி படிப்பை கைவிட்டுவிட்டு துபாய்க்கு சென்று குறைந்த சம்பளத்திற்கு மலர்கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்திருந்த போதும் இவரின் கனவுகள் மிக பெரியதாக இருந்தன. சகோதரர்களின் துணையுடன் 1990ஆம் ஆண்டு அஜ்மானில் ஒரு சிறிய மலர்கடையை தொடங்கினார் இவர். பிளாக் துலிப் குரூப் எனும் நிறுவனம் விதைக்கப்பட்டு வேரூன்றிய தருணம் இது. இங்கேருந்து துபாய் போகும்போது என்னுடைய பிரதர் பசீர் அகமது வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் வந்து மேனேஜரை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கு நான் வந்து அடிக்கடி போவோம், அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்து அடிக்கடி போவோம். நான் போகும்போது என்ன மனசுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு, நம்ம இந்த பிஸ்னஸ் ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து 90ல் வந்து இந்த பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி முதல் ஷிப்மெண்ட் வந்து நாங்கள் கேமரன் ஐலண்ட்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணோம். மலேசியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணோம். கேமரன் ஐலண்ட்லேருந்து இங்கே விளையிற டொமேட்டோவை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது நான் தான். இங்கே உள்ள சீடு இல்லாத வாட்டர் மில்லனை வந்து பெரிய லெவலில் வந்து வெளிநாட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணது நான் தான் பண்ணேன். அது மாதிரி வந்து பைனாப்பிள் இங்கே விளையிற பைனாப்பிளை வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது நான் தான் பண்ணோம். மலேசியா வந்து மண் வளமும் மலை வளமும் பொருந்திய ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்து எது போட்டாலும் முளைக்கும், அது மாதிரி உள்ள நாடு. மலர்களின் ஆயுட்காலம் குறைவு என்பதால் மலர்கள் விற்பனை என்பது மிகவும் நுணுக்கமானது. இருந்த போதிலும் வாய்ப்பிலிருந்து கஷ்டங்களை பாராமல் கஷ்டங்களில் இருக்கும் வாய்ப்பை கண்டார் முகமது இயா. நம்பிக்கை, வாடிக்கையாளர், இதுவே இவரது தாரக மந்திரம். சவால் வந்து நிறைய சவால் இருக்கு. ஏன்னா நம்ம துபாயில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். துபாயில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது துபாயில் வந்து ஃப்ளவர் வந்து உற்பத்தி ஆகாது. அந்த மலர் உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து கூல் கிளைமேட் வேணும். அது வந்து இது மாதிரி நெதர்லாண்டு, யூகே, ஆஸ்திரேலியா, அதுக்கு அடுத்தபடி ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்து கென்யா, எத்தியோப்பியா, அது மாதிரி மலேசியாவில் கேமரன் ஐலண்டு, இது மாதிரி இடத்துல தான் உற்பத்தி ஆகும். இந்த உற்பத்தி ஆகிற ஃப்ளவரை வந்து நம்ம ஃப்ளைட்டில் தான் கொண்டு வர முடியும், வேறு ஷிப்லலாம் கொண்டு வர முடியாது. இந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு வாசல் இப்போ வந்து ஒரு 10லேருந்து 14 days தான். இது வந்து சேலஞ்சு நிறையா இருக்குது. சேலஞ்சை மீறி எங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து டீம் தான். வேர்ல்டு வைடு என்கிட்ட வந்து ஒரு 30 years, 35 years, 25 years வேலை செய்கிற டீம் லீடர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால தான் இந்த கம்பெனி சக்ஸஸ். சவால்களையும் சோதனைகளையும் கடந்து வெற்றியின் பாதையில் இவரை வழி நடத்திய கோட்பாடு நோ பெயின் நோ கெயின். வழி இல்லாமல் வாழ்நாள் சாதனை என்பது இல்லை. வியாபார வெற்றியோடு நின்று விடவில்லை இவரது பயணம். மாறாக தன் சமுதாய வளர்ச்சிக்கு பங்களிப்பை தன் கடமையாக எண்ணி செயல்படுகிறார் இவர். வேர்ல்டுல வந்து ரோசஸ்ல வந்து எங்கள்கிட்ட ஒரு 200 வெரைட்டி இருக்கு. யாருமே அந்த வந்து ஃப்ளவரை வந்து க்ரோ பண்ண முடியாது, நாங்கள் மட்டும் தான் க்ரோ பண்ண முடியும். நாங்கள் வந்து ராயல்ட்டி பே பண்ணி அந்த மாதிரி வெரைட்டியை வாங்கி அந்த மாதிரி மலர்களை நாங்கள் வந்து க்ரோ பண்ணுறோம். எங்களுடைய மலர் வந்து எப்படின்னா
குவாலிட்டியாக இருக்கும். இப்போ யூரோப்பில் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். தோல்வி நம்மை அச்சுறுத்தும், எனினும் பயப்படாமல், பின்வாங்காமல், தியாக உணர்வோடும் விடாமுயற்சியோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதே இளைஞர்களுக்கு இவரின் அறிவுரை. இன்னைக்கு பிளாக் துலிப்பில் வேர்ல்டு வைடு வந்து ஒரு 15,000 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க. இன்னொரு 4-5 இயர்ஸில் நிச்சயமாக 15,000ங்கிறது ஒரு 30,000 எம்ப்ளாயி வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி வேலை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நிச்சயமாக நாங்கள் அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். தஞ்சாவூரில் உள்ள கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன். கனவுகள் காண துணியும் அனைவருக்கும் இவர் சொல்லும் செய்தி: துணிச்சலுடன் தொடங்குங்கள், உலகமே உங்களுடன் மலரும்.